திருப்பூர்லிருந்து உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு சந்திரன். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் நாள் இந்த குரோதி வருடத்துல 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பொதுவான பலனை பார்ப்போம். வணக்கம் கும்பராசி நேயர்களே. அதாவது கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்ப கும்பராசி குரு பகவான் யாரு? 2-11 உடையவர். அப்ப தனகாரகன், லாபஸ்தான அதிபதி. அப்ப குரு பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல யோகமானவர். கும்பராசிக்காரங்க எப்பவுமே தனஸ்தானத்துக்கு கொஞ்சம் ஆடம்பர செலவு, கொஞ்சம் பந்தா, கொஞ்சம் அகலக்கால இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதெல்லாம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா குரு பகவான் அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு. அப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஜாதகத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா இப்போ கோச்சார ரீதியா 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தான அதிபதி சுக்கிர பகவானோட வீடு. அங்க சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த 3 பேர் சேரும் போது அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் இந்த குரோதி வருடம் கிடைக்கும். கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்குது. அந்த ஜென்மசனி பாதிப்பு இந்த குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன் அப்படின்னா இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது சனி பகவான் சொந்த வீடான கும்பத்துல போய் உட்கார்றாரு. அங்க சந்திரனும் சனி சேர்க்கை இருக்கிறதுனால புணர்வு தோஷம், சில தடைகள், தாமதங்கள், தொழில் தடை, பொருளாதார தடை, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்படும். ஆனா குரு பகவான் இப்ப 10ஆம் இடத்தை பாக்குறதுனால கும்பத்துக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மறைவுஸ்தான இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்ப மறைவுஸ்தானம் என்ன அப்படிங்கிறது 3, 6, 8, 12. அப்போ 8ஆம் இடம் என்பது கன்னி வீடு, 12ஆம் இடம் என்பது மகரம் வீடு. இந்த 2 வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால இதுல ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள், பயம், பெரிய கடன், பெரிய பிரச்சனை, வம்பு வழக்கு, விபத்து, ஆபரேஷன், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. அப்ப 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நிவர்த்தி ஆயிரும். ஏதாச்சும் ஆபரேஷன் இருந்தா பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஆயுள் பயம் இருந்தா நிவர்த்தி ஆயிரு, வம்பு வழக்குகள் இருந்தா நிவர்த்தி ஆயிரு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எதா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தை குரு பகவான் தருவார். தொழில் ஸ்தானத்தை மிகப்பெரிய யோகமா கொடுப்பார். தொழில் ஸ்தானம் ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில். அப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தொழில்ல இது வரைக்கும் சிறப்பா இல்லைங்க, ஒரு மாதிரியே போனிச்சு, பொருளாதார சிறப்பு இல்ல, ஆளுக செட் ஆகல, எங்களுக்கு கம்பெனில ஆளுக உட்காரல, வேலையே சரியில்லை, அந்த பில்லு கரெக்டா கிடைக்கல, எங்களுக்கு காசு கரெக்டா வரல அப்படின்னு சொன்ன அந்த புலம்பல் உரிமையில் இருக்காது. ஏன் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை பார்த்து அந்த தொழிலை விருத்தி பண்ணுவார். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப சுப விரயங்கள் உண்டு. அப்ப நம்ம பண்றது சுப விரயங்களா பண்ணணும். திருமணம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். ஆனா குரு இருக்கிற இடத்த கெடுப்பார், பாக்குற இடத்த வாழ வைப்பார் அப்படிங்கிறாங்க. ஆனா இருக்கிற இடம் அப்படிங்கிறது ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மா. அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனங்கள் வேணும். அடுத்து வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனங்கள் வேணும். ஏதாச்சும் இடம் வாங்குற, சொத்து வாங்குற அப்படின்னா கொஞ்சம் கவனமா வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அவ்வளவுதான், அதனால கொஞ்சம் தெளிவணி வாங்கிக்கோங்க. இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான குரு பயிற்சி தான். நல்ல விஷயங்கள், நல்ல விரயங்கள், நல்ல பயணங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப லாங் பயணம்லாம் கொஞ்சம் போற மாதிரி வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. போகாத கோயிலுக்கெல்லாம் போய்க்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்புலாம் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிற தொழில் தெளிவா செய்யுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சி. இந்த ஜென்மசனிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 21 வெத்தலை மாலை மட்டும் போட்டுருவாங்க. வாரம் நீங்க பிறந்த கிழமையிலையோ இல்லாட்டி திங்கக்கிழமையோ விநாயகருக்கு செதற்காய் உடைச்சு அருகும்புல் மாலை போடுங்க. உங்களுக்கு ஜென்மசனி கொஞ்சம் பாதிப்பை கம்மி பண்ணிக்குவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு ஏதாச்சும் முடிஞ்சா போயிட்டு வாங்க. சனிக்கிழமை போய் அங்க ஒரு வழிபாட்டு முறை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுங்க. ஜென்மசனி நடக்கிறதுனால காகத்துக்கு சாப்பாடு வைங்க. தயிர், நல்லெண்ணெய், சாதம், கருப்பு எள்ளு இந்த 4ஐயும் கலந்து காகத்துக்கு சனிக்கிழமை சாப்பாடு வைங்க. ஊனமுற்றவங்களுக்கு, வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜென்மசனி பாதிப்பு கண்டிப்பா கம்மியாகும். இந்த குரு பகவானோட அருளும் பெற்று நலமோடு வளமோடு வாழ்வதற்கு வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான பலனை பார்க்கலாம். வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.